இன்னைக்கு வார்த்தை பலியினால் உடன்படிக்கை. பலியினாலே உடன்படிக்கை, அவ்வளோதான். ஆதாமினால் வந்த மீறுதலுக்கு வேற எதுவுமே ஈக்குவல் பண்ண முடியாது. அதுக்கு பரிகாரம் பலிதான். அதற்கு எடுத்துக்காட்டாய் தோட்டத்திலேயே ஒரு மிருகம் பலியாய் போயிடுச்சு. அது ஒரு நிழலான ஒரு பலி. ஆதாமுடைய பாவத்துக்கு நிகராக, அந்த மீறுதலுக்கு நிகராக பரிகாரம் பலிதான். அது ரத்தத்தை தவிர வேற எதனால கொடுத்தாலும் சரியாகாது. ஏன்னா அதை விட பெஸ்ட் ஆதாம் கிட்ட இருக்கு. தோட்டத்தில் எல்லாத்தையும் ஆதாம் பார்த்துட்டார். ஆதாம் பார்க்காத ஒன்று ரத்தம் தான். அந்த ரத்தத்தை பார்க்கும் பொழுது, அந்த மிருகம் கொல்லப்படுவதை பார்க்கும் பொழுது ஆதாம் பயந்துட்டார். அந்த மிருகம் துடிப்பதை பார்க்கும் பொழுது பயந்துட்டார் ஆதாம். சரி, எவ்வளோ பெரிய நான் உருவாக்கின மிருகம், நான் பேர் வச்ச மிருகம், தோட்டமெல்லாம் சுற்றி சுற்றி வந்த மிருகம், என் கையில் விளையாடிட்டு போன மிருகம் எனக்காக கொல்லப்பட்டுடுச்சு. ஏவாலும் பயந்துட்டாங்க. இது என்ன? இது முதல் முறையாக ரத்தத்தை பார்க்குறாங்க. ரத்தம் எப்படி இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும். அவங்களுக்குள்ள ஓடுறது ரத்தம் அவங்களுக்கு தெரியாது. யார் சொல்லி கொடுத்தது அவங்களுக்கு? தேவன் உருவாக்கினார், வாழுறாங்க, அவ்வளோதான். அந்த முதல் பலியை பார்த்த உடனே அதான் ரொம்ப அப்செட் ஆயிட்டார். இந்த கர்த்தரை குறித்து சாட்சி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் 930 ஆண்டுகள் வாழ்ந்து அடுத்து வந்தது எல்லாம் சந்ததிக்கும் அவர் சாட்சியாக இருக்கார். அவர் வாழ்ந்த நோக்கம் வேறு எதுவுமே கிடையாது. அதான் அத்தனை வருஷம் வாழ்ந்தாருன்னா என்ன யூஸ் இருக்கு? பாவம் பண்ண மனுஷன் அவ்வளோ நாள் வாழணும். பெரிய பாவம் பண்ணிட்டாரு. அவர் வாழ்ந்த என்ன பயன் இருக்கு? எனக்கு ஒரு பேரலிசிஸ் மாதிரி தான் அவருக்கு. கை கால் விழுந்து போன ஆள் மாதிரி தான். கை கால் விழுந்து போன ஆள் 100 வருஷம் வாழ்ந்து என்ன பலன் இருக்கு? ஆனால் அவர் ஒரு காரியம் பண்ணார், பிராச்சித்தம். என்னால் ரத்தம் சிந்த முடியல, எனக்காக ஒரு மிருகம் ரத்தம் சிந்திச்சு, அது துடிச்சது, அது வேதனைப்பட்டது, அதை என் கண்ணால் பார்த்தேன். ஆகவே நீங்கள் யாரும் அது மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க. அங்கே அந்த ரட்சகர் தான் என்னை பாதுகாத்தாரு, அந்த தேவன் தான் என்னை உருவாக்குனாரு. நாங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால தான் இவ்வளோ ரத்தம் சிந்தப்பட வேண்டியதாயிற்று அப்படின்னு சொல்வதற்காகவே அவர் வச்சார். ஆதியாமத்திலிருந்து இயேசு கிறிஸ்து வரை பல்வேறு பலிகள் செலுத்தப்பட்டது. அது பல்வேறு காரணங்களுக்காக செலுத்தப்பட்டது. என்ன காரணம்? இடம், அது ஒரு காரணம். பலியின் நோக்கம், அது ஒரு காரணம். வெவ்வேறு இடம், அது ஒரு காரணம். பெயர், ஒவ்வொரு பலிக்கும் ஒரு பெயர், அது ஒரு காரணம். தகுதிக்கு ஏற்ற மாதிரி பலன், பலி, அது ஒரு காரணம். பாவ செய்கைக்கு ஏற்ற மாதிரி ஒரு பலி, அது ஒரு காரணம். செய்கைக்கு ஏற்ற மாதிரி ஒரு பலி, அது ஒரு காரணம். நோக்கத்திற்கான பலி, அது ஒரு காரணம். சூழ்நிலைக்கான பலி, அது ஒரு காரணம். பழைய ஏற்பாட்டில் மிருகம், பறவை பலிபீடத்திலே பலியாக செலுத்தப்பட்ட இடத்துல, பழைய ஏற்பாட்டிலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும், இயேசு கிறிஸ்து முன்ன வரைக்கும் ஒரு பலிபீடம். அங்கே மாடு, ஆடு, செம்மறியாடு, வெள்ளாடு, காட்டுப்புறா, புறா குஞ்சு, இதெல்லாம் பலியாக செலுத்தப்பட்ட இடத்துல முதன்முறையாக ஒரு மனிதன் பலியாக வருகிறார். பழைய ஏற்பாட்டிலிருந்து இயேசு கிறிஸ்துக்கு முன்ன வரைக்கும் ஆடு, மாடு, புறா குஞ்சு, இதெல்லாம் காட்டுப்புறா, இதெல்லாம் பலியாக வந்த இடத்துல முதன்முறையாக ஒரு மனிதன், தேவனாக இருந்தவர் மனிதனாக பலியாக வருகிறார். அதான் ஆச்சரியம். நாலு பேர் சாப்பிட்றதுக்கு, 100 பேர் சாப்பிட்றதுக்கு, 500 பேர் சாப்பிட்றதுக்கு ஆடுகளை தொங்க விடுறாங்க. நீங்கள் ஆட்டு இறைச்சி கடையில், மாட்டு இறைச்சி கடையில் போனால் கழுத்து அறுத்து ரத்தம்லாம் போகும், மாடெல்லாம் எடுத்து தொங்க விடுவாங்க.
அது நம்ம சாப்பிட்றதுக்கு, நம்ம நல்லா இருக்கிறதுக்கு. ஆனால் முழு உலகம் நன்றாக இருப்பதற்கு ஒரு மனிதன் உயிரோடு தொங்க விட்டுறாங்க. இந்த ஆடு மாடு தொங்க விடுறது சாப்பிட்டு நல்லா இருக்க, ஆனால் அவரை தொங்க விடுறது முழு மனுக்குலம் பாவத்திலிருந்து வெளியே வந்து நல்லா இருக்க. பழைய ஏற்பாட்டில் முதல் பலியாக ஈசாக்கை கொண்டு போனாங்க. அது நிழல். ஈசாக்கு எழுதிட்டாரு. ஈசாக்கு பலி ஆகலை. ஈசாக்கை கொண்டு போனாங்க, படுக்க வச்சாங்க, எழுதிட்டாரு. கழு மரத்தில் ஒருத்தர் கொண்டு போனாங்க. அது நிஜம், பலியாயிட்டாரு, தொங்கிட்டாரு. சிலுவை மரத்தில் ஒருத்தர் கொண்டு போனாங்க, அவர் பலியாயிட்டார், தொங்கிட்டாரு. தொங்கப்படுகிற அந்த ஆடு மாடுகள்லாம் சாப்பிட்றவங்க நல்லா இருப்பாங்க, தொங்கப்பட்ட இயேசு விசுவாசிக்கிறவங்க நல்லா இருப்பாங்க. தொங்கப்பட்ட இந்த ஆட்டுக்கறி மாட்டுக்கறி இதெல்லாம் சாப்பிட்றவங்க அன்னைக்கு பலனாக இருப்பாங்க, அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க. தொங்கப்படுகிற இயேசுவை பார்ப்பார்கள், பிழைப்பார்கள், அவங்க வாழ்க்கை எதிர்காலம் நல்லா இருக்கும். அதுதான் இந்த பலியினால் உடன்படிக்கை என்பது யார் கூட உடன்படிக்கை பண்ணாங்கிறது தான் விஷயம். இவர் எனக்கு ஒரு வீடை விற்கிறாரு, நான் வாங்க போகிறேன், எங்களுக்குள்ள ஒரு மீச்சல், ஒரு அக்ரிமெண்ட்டு, அதுவும் ஒரு கவர்னன்ட், அது ஒரு உடன்படிக்கை தான். ஒரு வீடு நான் கட்டப்போகிறேன், ஒரு சூப்பர்வைசரை கூட்டிகிட்டு வரேன், ஒரு இன்ஜினியர் கூட்டிகிட்டு வரேன், இந்த வீடு 7 மாதத்தில் கட்டப்படும், இவ்வளோ இடம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எவ்வளோ, கிரவுண்ட் ஃப்ளோர் எவ்வளோ, மொத்தம் 3க்கு இவ்வளோ இடம், அக்ரிமெண்ட் போடுங்க. மொத்தம் 1 கோடி ஆகுது, இப்போ 10 லட்சம், அப்புறம் 30 லட்சம், அப்புறம் ஒரு 40 லட்சம், கடைசியாக இவ்வளோ கொடுங்க. அக்ரிமெண்ட்டு மாறலாம், எழுதி கொடுத்ததுங்க மார்க்கு மாறலாம். என் கூட ஒருத்தர் உடன்படிக்கை பண்ணாரு ரத்தத்தினாலே. அவர் வார்த்தை ஒரு நாளும் மாறாது, அவர் வார்த்தை அப்படியே மாறாமல் இருக்கிறது. அந்த நாட்களில் பலியிடுறதுக்கு ஆள் வருவாங்க. அந்த பலியை தேவன் நேசிப்பார். இந்த நாட்களில் ஆலயத்துக்கு நம்ம வர்றோம் பாருங்க, நம்முடைய உள்ளத்தெல்லாம் சொல்லுவதற்கு அந்த நபரை தேவன் நேசிக்கிறார். ஆதி நாட்களிலே பலி நேசத்துக்குரியது, இந்த நாட்களிலே பலியாக வருகிற நான் நேசத்துக்குரியவன். மனுஷன் உருவாக்கின பலியின் மேலே தேவனுக்கு விருப்பம் இல்லை. மனுஷன் உருவாக்கின பலியின் மேலே தேவனுக்கு விருப்பம் இல்லை. அவர் நேசித்த மனிதன் மேலே தான் கர்த்தருக்கு விருப்பம். நான் என்ன கொடுத்தாலும் என் செய்கையின் மேலே கர்த்தருக்கு விருப்பம் இல்லை. நான் என்னை கொடுத்தால்தான் என் கர்த்தருக்கு என் மேலே விருப்பம். நான் என்ன கொடுத்தாலும் என் செய்கையின் மேலே என் கர்த்தருக்கு விருப்பம் இல்லை. நான் என்னை கொடுத்தால்தான் என் கர்த்தருக்கு என் மேலே விருப்பம். பலி அந்த நாட்களிலே சாதாரண நோக்கமாக கொடுக்கப்பட்டது. ஒரு பலிபீடம், அது மேலே ஒரு ஆடு, கீழே நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கும். முள்ளு கரண்டி, 3 கரண்டி மாதிரி 3 திரிசூலம் போல ஒரு கம்பி இருக்கும். அங்கே ஒரு ஆசாரியன் நிற்பார், இங்கே ஒரு ஆசாரியன் நிற்பார். பலி எரிந்து கொண்டே இருக்கும். தகன பலி, பர்ன்ட் ஆஃபரிங், தகன பலி எரிந்து கொண்டே இருக்கும். அதில் குத்துவாங்க. குத்தி அந்த பக்கம் இந்த கம்பி அந்த ஆசாரியங்கிட்ட கொடுப்பான். அவன் கொஞ்சம் சாய்ச்சி வச்சுட்டு வேகிற வரைக்கும் கீழே நெருப்பு, மேலே பலி எரியுது, கீழே சாம்பல். அந்த சாம்பல் மனுஷன் கை கால் படக்கூடாது அனாவசியமாக. அதை அள்ளி கொண்டு போய் பாலத்துக்கு புறமே ஒரு பள்ளம் தோண்டி போயிச்சு மேலே ஏதாச்சும் வச்சு மூடிடணும். சில பேர் மரம் கூட வைப்பாங்க. அந்த பக்கம் கொஞ்சம் எரிஞ்ச பிறகு இந்த பக்கம் இவங்ககிட்ட சாய்ப்பான். இப்போ பலி அப்படி திருப்பி திருப்பி போட்டு ஒரு மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரத்தில் 3 மணி நேரத்தில் அது அப்படியே சாம்பலாய் மாறிவிடும்.
இயேசு கிறிஸ்து சிலுவையிலே கடைசி ஜீவனை விடும் வரை எனக்காக தகனிக்கப்பட்டு கொண்டே இருந்தார். எனக்காக பலியாக மாறிக்கொண்டே இருந்தார். என் உடன்படிக்கை இங்கே இருந்து உருவாகவில்லை. என் உடன்படிக்கை கொல்கதா மலையிலே கல்வாரியிலிருந்து உருவாக்கப்பட்டது. இன்னைக்கு என் விசுவாசம் பாதுகாக்கப்படுகிறது என்றால் என்னோடு அவர் பண்ணின உறுதி, என்னோடு அவர் பண்ணின உடன்படிக்கை. எந்த நிலையில் நான் கர்த்தரை விட்டு ஏராளமான சூழ்ச்சிகள் போராட்டங்கள் எது வந்தாலும் அவரை விட்டு விலகாமல் நான் பாதுகாக்கப்படுகிறேன் என்று சொன்ன ஒரே ஒரு காரணம், அந்த பலி இன்னும் எனக்குள்ளே, என் சிந்தையிலே, என் அறிவிலே அது பேசிக்கொண்டே இருக்கிறது. அந்த நாட்களிலே ஒருவருக்கு ஒரு விதமான பலி, அவர் செய்கைக்கு தக்க ஒவ்வொரு விதமான பலியை கொடுப்பாங்க. நீ ஒரு ஆடு எடுத்துட்டு வா, நீ ஒரு மாடு எடுத்துட்டு வா, நீ ஒரு செம்மறி ஆடு எடுத்துட்டு வா, நீ 2 புறா, காட்டு புறா இப்படி எடுத்துட்டு வா. ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு விதமான பலி. ஆனால் நம்ம எல்லாருக்கும் இயேசு ஒரே பலி. நம்ம எல்லாருக்கும் இயேசு ஒரே பலி. நீ இப்படி பண்ணிட்ட, உனக்கு வேற பலி ஆகிற, உனக்கு இப்படி பண்ணிட்ட, வேற பலி ஆகலை. என்ன செய்தாலும் நான் ஒரே தரம் பலி ஆகிறேன். என் பலிக்குள்ளாக உன் சாபம் நீங்க இருக்கு, உன் அக்கிரமம் நீங்க இருக்கு, உன் ஆக்கின தீர்ப்பு நீங்க இருக்கு, உன் தண்டனை நீங்க இருக்கு. நீ என்னை விசுவாசித்தால், என்னை நம்பினால். ஆபிரகாம் இட்ட பலி ஒரு அன்பின் சோதனை. அவர் தகப்பனாக மாறப்போறார். வேறு யாரையா என்னை விட அதிகமாக நீ நேசிக்கிறாயா அப்படிங்கிற ஒரு சோதனை. ஆதியாகமம் 22:2 ஒரு மைக் இருந்தால் நல்லா இருக்கும் வாசிக்கிறவங்களுக்கு. ஒரு ஆசையை கலப்புறாரு, அன்பை ஒரு சின்ன பரீட்சை வைக்கிறாரு. ஏறக்குறைய இத்தனை ஆண்டு காலமாய் குழந்தை இல்லாமல் இருந்த ஒரு மனுஷன், செல்வம் இருக்கு, சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, ஆஸ்தி இருக்கு, பாசம் இருக்கு, எல்லாமே இருக்கு. தேசத்தில் ரொம்ப தூரம் வரைக்கும் அவனுக்கு சொத்து இருக்கு, எல்லாம் இருக்கு. இவன் எதை நம்புகிறான் பார்க்கலாம், இவன் எதை நம்புறான் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன டெஸ்ட் தான். அவன் ஆசையை கிளப்பி விடுறாரு ஆண்டவர். அவன் ஆசையை கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா தூண்டி விடுறாரு. அவன் ஆசை மேலே அவனுடைய ஆசை என்ன அதிகரிக்கணும்னு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவனுக்கு உதவிகரமாக இருக்கார். மார்க்கின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். மைக்குள்ளவங்க வாசித்தா நல்லா இருக்கும்ன்ற 10:37. நல்லா கவனிங்க. அங்கே என்ன பார்த்தோம், ஒரு மகனை கொண்டு போய் பலியிடு அப்படின்றார். இங்கே உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்தில் உட்கார்ந்து இருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்கிறார்கள். இது வேறு விதமான ஆசையை கர்த்தர் பக்கம் வேற மாதிரி செலுத்துறாங்க. இந்த பூமிக்கு தேவன் மரிக்க வந்தார். பலிக்காக முதல் பையனும் ஆபிரகாம், பலிக்காக கடைசி பையனும் இயேசு கிறிஸ்து. முதல் பையனும் நீங்க ஆபிரகாமுக்கு முன்ன யாராச்சும் பலி கொண்டு போனாங்கன்னு படிச்சிருக்கீங்களா? இயேசு கிறிஸ்துக்கு பிறகு யாராச்சும் கொல்கதா மலையில் போய் பலியானாங்கன்னு படிச்சிருக்கீங்களா? முதலும் அவர்தான், முடிவும் அவர்தான். அது விசுவாச சோதனை. இது விசுவாசிகளுக்கு அவர் தருகிற சுதந்திரம். ஆபிரகாமுக்கு சோதனை, இது நமக்கு இயேசு தருகிற சுதந்திரம். ஆனால் மலை ஒன்று தான், நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் மலை ஒன்று தான். பல பலிகள் மிருகங்களால் நடந்தது, பல பலிகள் மிருகங்களால் நடந்தது. நீங்கள் லேவியராக முழுவதுமாக வாசியுங்கள் பிரியமான மக்கள், தெரியும். என்னென்னவோ பல பலிகள் மிருகங்களால் நடந்தது. ஒரே மனுஷ பலியால் பலி முடிவுக்கு வந்தது.
பல பலி நீங்கள் பார்க்குறீங்க, லேவியராகும் எல்லாத்துலேயும் பார்க்குறீங்களா இப்படி அப்படின்னு. அதால் மிருகங்களால் இந்த பாவத்துக்கு அந்த பாவத்துக்கு இந்த பாவத்துக்கு இதற்கு அதற்கு பல பலிகள் மிருகங்கள்லாம் நடந்தது. ஒரே மனுஷ பலியால் பலிகள் எல்லாம் முடிவுக்கு வந்து விட்டது. அந்த பலியில் எல்லாமே இருக்கு. ஒரே ஊசி எல்லா நோய்க்கும். பழைய ஏற்பாட்டில் தனித்தனி நோய்க்கு தனித்தனி ஊசி. தலைவலியா அதுக்கு ஒன்று, வயிற்று வலியா அதுக்கு ஒன்று, கால் வலியா அதுக்கு ஒன்று, உடம்பு சோர்வா அதுக்கு ஒன்று. ஆனால் இயேசு போட்ட ஊசி, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரே மருந்து எல்லா பாவத்துக்கும், ஒரே ரத்தம் எல்லா பாவத்துக்கும், ஒரே தேவன் செத்தார் முழு மனு உலகத்திற்கும். ஆதியாமத்தின் புஸ்தகம் 22:16 ஒருத்தரை, எபிரேயர் 11:19 ஒருத்தர். முதல் ஆதியாம வாசிங்க 22:16. 22:16. நீ உன் புத்திரர் என்றும் பாராமல். அடுத்த வசனம். போதும். இப்ப 11:9 எபிரேயர். விசுவாசத்தினாலே ஓகே கவனிங்க. இந்த 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் ஒருத்தர் பாருங்களேன். ஆதியாகமம் 22:13 என்ன சொல்லுதுன்னு? ஆபிரகாம் பார்க்கும்போது இருங்க, இந்த ஆட்டுக்கடா யாருக்கு பதிலாக வந்தது? ஈசாக்குக்கு பதிலாக வந்தது. குமாரனுக்கு பதிலாக ஆடு, இந்த ஆட்டுக்குட்டிக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து. அங்கு ஒரு ஆளுக்கு பதிலாக ஒரு ஆடு, இங்கு ஆட்டுக்குட்டிக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து. 53ஆம் அதிகாரம் ஏசாயாவின் புத்தகம் 4:5 ஒருத்தர் வாசிங்க. கரெக்ட். ஏற்றுக்கொண்டு சுமந்தார். ஓகே. அடுத்த வசனம் 5. காயப்பட்டு மித்தம் நொறுக்கப்பட்டார். அந்த மலையிலே இந்த ஆடை கொளுத்தி எரித்து துள்ளி கதறி அதன் பிறகு ஈசாக்கு கீழே இறங்கினார். கொல்கதா மலையிலே இயேசுவை குத்தி கொலை செய்து எல்லாம் ஆன பிறகு என்னுடைய பாவத்தை விட்டு நான் இறங்கினேன். அவர் கிருபை என் மேலே இறங்குச்சு, அவர் தயவு என் மேலே இறங்குச்சு. அந்த நாட்களில் மீண்டும் சொல்கிறேன், ஒவ்வொரு காரியத்திற்கு ஒவ்வொரு பலி. இப்போ யோவானின் புஸ்தகம் 18:8 ஒருத்தர் வாசிங்க. 18:8. ஓகே. இன்னொரு முறை. அந்த நாட்களில் என்ன பாருங்க, அந்த நாட்களிலே ஒரு பலியை போய் தேடி பிடித்து கொண்டு வந்து செலுத்த வேண்டும். ஒரு மனுஷன் பாவத்துக்காக இயேசு கிறிஸ்து தானாக வந்து தன்னைத்தான் கொடுத்து அவர் பலியினால் என்னை விடுதலை ஆக்கினார். அதுதான் சொல்லுது. இவர்கள் விடுதலை என்றால் அந்த நாட்களில் ஒரு பலி செலுத்துறவன் மீண்டும் இன்னொரு பலிக்கு அடுத்த வருஷம் வரான். அதை நிறுத்து. அந்த பாவம் மன்னிக்கப்படலை, அந்த பாவம் முடியல. இப்போ நான் பலி ஆகிறேன். என் மக்கள் எல்லாருக்கும் விடுதலை. என்னை யார் விசுவாசிக்கிறாரோ, என்னை யார் அறிக்கை செய்கிறார்களோ அவர்களெல்லாம் என் பலியின் உடன்படிக்கைக்குள்ளாக இருக்கிறார்கள். உலகத்தில் நிறைய மனுஷங்க இருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் இது ஒத்தோரமான்னு தெரியல. ஆனால் யார் என்னை நம்புகிறார்களோ, யார் என்னை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு புரியும் நான் அவர்களுக்காக மரித்தேன் என்று. அவர்களுக்கு புரியும் அவர்கள் சாபத்தில் இல்லை என்று. அவர்களுக்கு புரியும் ஆக்கின தீர்ப்பில் இல்லை என்று. அவர்களுக்கு புரியும் என் பலி அவங்களுக்கு வேலை செய்யுதுன்னு. அவங்களுக்கு புரியும் இந்த பலி பூமியிலே வேலை செய்யும், பரலோகத்திலே வேலை செய்யும் என்று. ஆமென். கர்த்தர் நல்லவர் தானே, எல்லாம் நல்லவருங்க. தவிர
கவனிங்க, ஈசாக்கு ஒரே ஒரு மகன், அவரு பலியாக கொடுக்க கொண்டு போறாரு. அவரை விடுதலையாக்க ஆடு. நம்ம அப்பா அம்மாவுக்கு பிரியமானவங்க, அவங்களால நம்மளை விடுவிக்க முடியல. என்னை விடுவிக்க பதிலாக என் ஆண்டவர், எனக்கு பதிலாக, இப்படி சொல்றேன், ஈசாக்குக்கு பதிலாக ஆடு, எனக்கு பதிலாக என் ஆண்டவர். ஈசாக்கு பலியானது ஒரு குடும்பத்துக்கு சந்தோஷம், என் ஆண்டவர் மரித்தது முழு உலகத்திற்கும் ரட்சிப்பு. ஆதாமையும் அவன் சந்ததியும் தேவனை கைவிட விருப்பம் இல்லை. ஆதாமை வெறுக்க தேவனுக்கு மனசு இல்லை. ஆதாம் என்ன பண்ணியிருக்கணும்? ஆண்டவரை வெறுத்திருக்கணும். போ, உனக்கு ட்ரெஸ்ஸும் இல்லை, ஒன்றும் இல்லை, நீ அம்மனமாக தெரிய, அப்படி தானே சொல்லியிருக்கணும். எவ்வளோ பெரிய தப்புன்ட்ட, எவ்வளோ பெரிய பாவம்ன்ட்ட, முழு மனு குலத்தையே நீ சாபத்துக்குள்ளாக மாற்றிட்ட, முழு மனு குலத்திற்கே அழிவை தேடி கொண்டு வந்துட்ட. அப்படி கிளம்பும் ஒய்ஃப் 2 பேர் நிர்வாணமாக இருக்கும், எப்படின்னா போங்க. அழுக்கில் விழுந்தும் குழந்தையை கழுகும் பொறுப்பு பெற்றோருக்கு. அழுக்கில் விழுந்த சேற்றில் விழுந்த கழுவும் பிள்ளை கழுவும் பொறுப்பு பெற்றோருக்கு. அதே போலதான் இயேசு கிறிஸ்து ஆதாமை இரத்தத்தினாலே கழுகி அனுப்பினார். ஒரு போல அழுக்கில் வந்துடுச்சு, என்ன பண்ணுறது? அது எப்பேற்பட்ட அழுக்காக இருந்தாலும், அது சாக்கடையாக இருந்தாலும், அல்ல அதுக்கு மேலே எதுவாக இருந்தாலும், அதை கை கொண்டு கழுக வேண்டிய பொறுப்பு பெற்றோருக்கு. தாய்க்கும் தகப்பனுக்கும் உண்டு. அதை விட பெரிய சாக்கடையில் விழுந்துட்டார் இவர். அதை கழுக வேண்டிய பொறுப்பை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொண்டார். ஆத்துமாவுக்கு ஈடாக ஆதாம் செய்த இந்த ஆபத்தான ஆத்துமாவுக்கு ஈடாக பணமோ பொருளோ பக்தியோ நற்கிரியோ ஈடாகாது. தேவன் பார்க்கிறாரு, எதுவுமே ஈடாகாது. மனுஷன் ஆத்துமாவுக்கு ஈடாக எதுவுமே இல்லைன்னு முதல்ல நம்ம உணரணும். இந்த ஆத்துமா இதை கொடுத்த தேவனிடத்தில் போக வேண்டும் என்கிற தெளிவு நமக்கு இருக்கும். நான் எதையோ சாப்பிட்டேன், எதையோ வாடுறேன், எப்பவுமே எழுந்துக்கிறேன், எங்கன்னா போவேன், அப்படி இருக்க முடியாது. இந்த ஆத்மா எனக்குள்ள எப்படி வந்தது, எங்கே போகுது, அதை யார் தந்தார்களோ அவர்களிடத்திலே போகிறது என்கிறத அந்த மனுஷன் உணரணும். அன்புக்குரிய மக்களுக்கு நான் சொல்லுகிறது, உங்கள்கிட்ட இருக்கிற நீங்கள் எதையும் பணத்தையோ பொருளையோ பக்தியோ நற்கரியோ எதையும் பெருசாக வைக்காதீங்க. உங்களுக்குள்ள வாழ்கிற அந்த ஆத்மா என்பதை தவிர அதை வாழ விடுங்க. உங்கள் பணம் எங்கன்னா போய் லாக் ஆகிடும், உங்கள் பக்தியை நின்றுடும், உங்கள் நற்கரியை தடைபடும். ஆனால் ஆத்மா மறிக்காமல் பாதுகாக்க வேண்டும், அது உயிரோட்டமாக இருக்க வேண்டும் என்றால் கர்த்தரின் வார்த்தை தான் அதற்கு போஷாக்காக வந்து கொண்டும் போய்கொண்டும் இருக்க வேண்டும். அவர் வார்த்தையை தான் அதுக்கு கொடுக்கணும். லூக்காவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் ஒரு பெரிய சப்ஜெக்ட். அது ஆளுக்கு ஒரு வசனம் 13லேருந்து பொறுமையாக நிதானமாக 13லேருந்து 30 வரை அந்த வசனத்தெல்லாம் ஸ்க்ரீனில் காமிச்சிடுங்க. ஓகே, 14ஆம் வசனம். கவனிங்க, இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியமானது ஜீவன். அது இருக்கிறது, ஆகவே நான் வாழ்கிறேன். அது இருக்கிறது, ஆகவே நான் பேசுகிறேன். அது இருக்கிறது, ஆகவே நான் காண்கிறேன். ஜீவன் போனால் பார்வை இல்லை, ஜீவன் போனால் வார்த்தை இல்லை, ஜீவன் போனால் நடை இல்லை, ஜீவன் போனால் பேச்சு இல்லை, ஜீவன் போனால் பசி இல்லை, ஜீவன் போனால் உடுத்து போவதில்லை, ஜீவன் போனால் அசைக்க போவதில்லை. ஆகவே ஜீவன் ரொம்ப முக்கியமானது. அதை ரொம்ப ரொம்ப பத்திரமா பார்க்கணும். என்னதான் இருந்தாலும் அது அவனுக்கு, அவன் ஜீவனுக்கு ஈடு இல்லை. அடுத்த வசனம் ஒருத்தர் வாசிங்க.
ஒரு பணக்காரன் அந்த வருஷம் அவன் நிலம் நல்லா வரைஞ்சது. அடுத்தவங்க, ஆஹா நான் என்ன பண்ணட்டும், நான் என்னுடைய தானியங்களை சேர்த்து வைப்பதற்கு எனக்கு இடம் இல்லையே அப்படிங்கிறத யோசனை பண்ணிட்டு அடுத்த ஒருத்தவங்க, ஒன்று செய்யலாம். ஏற்கனவே இருக்கிற அந்த ஸ்டோர் ரூமுக்கு இன்னும் கொஞ்சம் இடித்து கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி பெருசாக்கி பெரிய அளவிலே நான் கட்டினா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு திட்டமிடுகிறார். அடுத்த இதெல்லாம் அவனுக்குள்ளே நடக்குது. என்ன நடக்குது? ஆஹா நிலம் நல்லா வளர்ந்துருச்சு, தானியம் நிறைய கிடைச்சிருச்சு, பணம் நிறைய வந்துருச்சு, பெருசாக உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்டோர் ரூம் ஒன்று கட்டுறேன், ஒரு பண்டக சாலை கட்டுறேன். இப்போ சொல்கிறேன், ஆத்மானா அவன் மனைவி குழந்தை பிள்ளைங்களை பல ஆண்டுக்கு சூப்பராக இருங்க. கடந்த இந்த மாதம் ஆரம்பத்திலே திருவள்ளூருக்கு ஒரு திருமணத்திற்காக நிகழ்ச்சிக்காக நானும் என் நண்பர் ஒருவரும் செஞ்சிருந்தோம். அந்த வண்டியில் வரவங்க எல்லாரும் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. நாங்கள் ஒரு ரிசப்ஷனுக்கு போகிறோம். வண்டியில் திரும்பி வரவங்க எது வேலைக்கு போயிட்டு வராங்க. இவங்க எல்லாருடைய நோக்கமும் எடுத்தால் அடித்தளம் பணமாக இருக்கிறது. எங்கே போயிட்டு வரீங்க? வேலைக்கு போயிட்டு வரேன். ஏன் வேலைக்கு போகிறீங்க? வேலைக்கு போனால் நல்லது. வேலைக்கு போனால் என்ன கிடைக்கும்? சம்பளம் கிடைக்கும். அதை வைத்து குடும்பத்தை நடத்துவேன். அப்போ ரோட்டில் போய் பாருங்கள், நடந்து போனாலும், டூ வீலரில் போனாலும், காரில் போனாலும், பஸ்ஸில் போனாலும், ட்ரெயினில் போனாலும், ஆகாய விமானத்தில் எங்கே போனாலும் இவர்கள் நோக்கம் எல்லாம் அதிகமாக பணத்து மேல் தான் இருக்கு. அதுதான் மெயினாக வச்சுருக்காங்க. இப்போ இங்கேருந்து அமர்ந்திருக்கிற நமக்கு இது முடிச்சிட்ட பிறகு சிலர் வீட்டுக்கு போனோம், நாளைக்கு வேலைக்கு போகணும். ஏன் வேலைக்கு போனால் சேலரி கிடைக்கும், அதை வாங்கி வாடகை கட்டலாம், ஃபீஸ் கட்டலாம், கடன் அடைக்கலாம், கொஞ்சம் சேர்த்து வைக்கலாம், எதிர்காலத்துக்கு திட்டம் வைக்கலாம். எல்லாருக்கும் மெயின் அதுவாக இருக்குது. ஆனால் இது யாருமே இதை உழைத்து எனக்குள்ளே வாழ்கிற இந்த ஆத்மாவை பற்றி கவலைப்படுறதில்லை. அதை நான் நல்லா பாதுகாக்கணும், நல்லா போஷாக்கு தரணும், நான் நல்லா சாப்பிட்டா என் உடம்பு நல்லா இருக்கும், நல்லா உழைக்கணும் அப்படின்னு நினைக்கிற நமக்கு என் ஆத்மாவுக்கு அதுக்கு வேண்டிய நல்ல போஷாக்கு கொடுத்தா அது நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை. இல்லாத கற்பனையெல்லாம் மனிதன் கற்பனையில் கொண்டு வந்து அழிந்து விடுகிறான். நாங்கள் போகிறோம். அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு ஸ்டேஷன் வரப்போ சொல்கிறாரு, காலையில் அவர் போயிருக்காரு, மதியம் ஈவினிங் எங்கள் கூட வர்றாரு. சார் எதிர்க்க உட்காந்தாரு. சார் இங்கே ஒரு 10 நிமிஷம் ட்ரெயினை நிறுத்திட்டாங்க சார். ஏன்? ஒரு ஆள் அப்படி இறங்கியிருக்கான் சார், உள்ளே மாட்டிக்கிட்டான் சார், முடிஞ்சிருச்சு. இவன் என்ன கற்பனையில் போயிருப்பாரு? மனைவி எதனா வாங்கிட்டு சொல்லியிருப்பாங்க, பிள்ளைங்க காத்துட்ருப்பாங்க. இவருக்கு நடந்த சம்பவம் எப்போ தெரிஞ்சிருக்கும்? இவர் அதிகமாக உழைப்பை பணத்தை பற்றி கவலைப்பட்டிருப்பாரா, தன் ஆத்மாவை பற்றி கவலைப்பட்டிருப்பாரா? யோசனை செய்து பாருங்க. இங்கே இருக்கிற நம்ம எல்லாரும் குறிப்பாக எடுத்தால் அதிக சதவீதம் உழைப்பை பற்றி, சம்பளத்தை பற்றி, உடம்பை பற்றி, வாழ்க்கை பற்றி தான் கவலைப்படுமே ஒழிய எனக்குள் வாழ்கிற ஆத்மா விலையேறி பெற்றது என்பதை கவலைப்படுறதில்லை. இதை பெரிய பணக்காரன் நிறைய விவசாயம் பண்ணிட்டாரு, நிறைய தானியங்கள்லாம் வந்துடுச்சு, ரொம்ப சந்தோஷம் அவருக்கு, ரொம்ப ஆசைப்பட்டேன், இது ரொம்ப அதிகமாக கிடைச்சிருச்சு எனக்கு, இதுக்காக பெரிய ஸ்டோர் நான் கட்டுறேன், ஃபுல்லாக சர்வ் பண்ணி வைக்கிறேன், இப்போல்லாம் எனக்கு வேணும் எடுத்து சாப்பிட்றேன். மனிதன் நினைப்பது வேறு, தேவன் நினைப்பது வேறு, நான் நினைப்பது வேறு, என் கர்த்தர் நினைப்பது வேறு. இப்பொழுது அமர்ந்து கொண்டு நான் சிந்திக்கிற சிந்தனை வேறு, எனக்காக கர்த்தர் சிந்திக்கிற சிந்தனை வேறு. நான் இப்படி இருப்பேன் என்று நான் யோசிப்பது வேறு, நான் இப்படி இருக்க வேண்டும் என்று என் கர்த்தர் யோசிப்பது வேறு. அடுத்த வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 20ஆம் வசனம். தேவனோ அவனை நோக்கி, மதிக்கேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்து கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதா? அந்த மரிச்சவர்கிட்ட பணம் இருந்ததோ, காசு இருந்ததோ, நகை போட்டிருந்தாரோ தெரியல, அது யார் எடுத்துப்பாங்கன்னு தெரியல. இவர் தான் கஷ்டப்பட்டார், இவர் எல்லாத்தையும் பாதுகாத்தார், தன் ஆத்மாவை பாதுகாத்தாரே தெரியல.
ஒருவேளை அவர் ரட்சிக்கப்பட்டு விசுவாச நபராக இருந்தாலும் சந்தோஷம். லேவியராமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நம்முடைய நற்கிரியெல்லாம் நம்முடைய ஆத்துமாவுக்கு நிகராக ஈடாகாது. 17:11. ஒரே பாணியில் 2 பேர் வந்ததற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரே ட்ராக்கில் 2 ட்ரெயின் வந்துடுச்சு. அன்னைக்கு ஒரு ஆள் மறிச்சா போல இன்னைக்கு யாரும் மறிக்காமல் இருப்பதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆத்துமாவின் உயிர் எங்கே இருக்கு? இரத்தத்தில் இருக்கு. என்னுடைய ஆத்துமாவை பாதுகாக்க ஒரு மிருகம் எனக்காக ரத்தம் சிந்தவில்லை, ஒரு குருவி எனக்காக ரத்தம் சிந்தவில்லை, ஒரு ஆடு எனக்காக ரத்தம் சிந்தவில்லை, ஒரு மாடு எனக்காக ரத்தம் சிந்தவில்லை. பாவமே செய்யாத ஒரு பரிசுத்தர் எனக்காக ரத்தம் சிந்தினார். அதுதான் என் ஆத்துமாவுக்கு பலனை தரும். உயிருக்கு உயிர் தான் ஈடு. உயிருக்கு உயிர் தான் ஈடு. ஆகவே இந்த உயிரை மீட்பதற்கு இன்னொரு உயிர் பார்த்தாரு, அது அவர் உயிராக இருந்தது. உயிருக்கு உயிர் தான் ஈடு. அப்போ என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணார் ஆண்டவர். என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணா, இவர்களை மீட்பதற்கு எப்படி செய்யலாம்? ரத்தம் எல்லாம் போனால் நான் மரித்து விடுவேன். மாம்சத்தின் உயிர் அதில் இருக்க. கடைசி ரத்தம் போகும் வரை சிலுவையிலே தொங்கினார். கடைசி ஒரு டெஸ்ட், மறிச்சிட்டாரா? ஆமாம். குத்திப்பார் விழாவிலே ஒன்றும் இல்லை, மறித்து விட்டார். கடைசி ரெட்டு போகும் வரை ஒரு பலி கடைசியாக எரிந்து முடிந்து சாம்பல் கீழே கொட்டும் பொழுது ஆசாரியன் சொல்வார், உன் பலி முடிஞ்சிருச்சு போகலான்னு. சிலுவையிலே எனக்காக ஒருவர் மறித்து சொன்னார், உன் பாவம் முடிந்தது என்னை விசுவாசித்தார், உன் சாபம் முடிந்தது என்னை விசுவாசித்தார், உன் பரம்பரையாக வருகிற உன்னுடைய எல்லாம் முடிந்தது என்னை விசுவாசித்தார். இனி நீ போகலாம், இனி நீ போகலாம், என்ன நம்பலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ரத்தம் சிந்தும் முறைதான் ஒருவருக்கு பதிலாக ஒருவர் மரிப்பது. ஒருவருக்கு பதிலாக யார் மரிக்க முடியும்? ஒரு குழந்தை இறந்து விட்டது. அங்க ஒரு பெரிய மனுஷன் அமர்ந்திருக்கிறார். இந்த குழந்தையின் தாய் போய் கேட்குதம்மா, ஐயா என் குழந்தை 6 வயசு தான், மரிச்சிருச்சு, என்ன பண்ணணும்? என் குழந்தைய உயிராக தரணும். சரி, நீங்கள் ஏதாச்சும் ஒரு வீட்டில் போய் கொஞ்சம் கடுகு வாங்கிட்டு வா, நான் உயிரை சரி பண்ணிடலாம். ஓடும் பொழுது சொல்கிறார், கொஞ்சம் இருங்க, நீ எந்த வீட்டில் போய் கடுகு கேட்குறியோ அந்த வீட்டில் யாரும் மறிக்காமல் இருக்கணும். சரிங்க. எதிர் வீட்டில் போகிறாங்க, அக்கா எனக்கு கொஞ்சம் கடுகு வேணும். ஏன்? கடுகு கொடுத்தா என் குழந்தை நல்லா இடம். சரி, உங்கள் வீட்டில் யாருன்னா இறந்துக்கிறாங்களா? போன வருஷம் எங்கள் மாமியார் இறந்தாங்க, அடுத்த வீட்டுக்கு வர்றாங்க, அண்ணா அக்கா எங்கள் அண்ணன் வீட்டில் இருக்காங்க, அக்கா கொஞ்சம் கடுகு கொடுங்கக்கா. அது கொடுத்தா சாமியார் ஐயா சொல்கிறாரு குழந்தை சுகமாடுன்னு சொல்லிட்டு உயிராக வந்துடுவாங்கன்னு. சரி அக்கா, உங்கள் வீட்டில் யாருன்னா மறிச்சிருக்காங்களா? வீட்டுக்காரர் இறந்துட்டாருங்க போன மாதம். எல்லா வீட்டுக்கும் வராங்க. மரணம் இல்லாத வீடே இல்லை. மரணம் எல்லாருக்கும் வரணும், அதை ஜெயிக்க வழி தரணும். அதை ஜெயித்தது தான் இயேசு கிறிஸ்து. மரணம் எல்லாருக்கும் வரும், அது யாரும் ஜெயிக்கவில்லை. ஜெயித்தவர் ஒருவர் தான், இயேசு கிறிஸ்து. அவரை அந்த உடன்படிக்கையை நான் நம்பும் பொழுது நானும் மரணத்தை ஜெயித்திருக்கிறேன் என்ற விசுவாசம் எனக்குள்ள இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். 7 பேர் சொல்றீங்க. அல்லேலூயா. மிருக இனத்தின் ரத்தம் மனிதனை ரட்சிக்காது. மிருக இனத்தின் ரத்தம் மனிதனை ரட்சிக்காது. அது தாழ்ந்த இனம். தாழ்ந்த இனம் தப்பா இல்லை, மனுஷனுக்கு கீழே. மனித ரத்தம் மனிதனை ரட்சிக்காது, அது பாவ இனம். மிருகத்தின் ரத்தம் மனிதனை ரட்சிக்காது, அது தாழ்ந்த இனம். மனிதனின் ரத்தம் மனிதனை ரட்சிக்காது, அது பாவ இனம். ஏன் இயேசு என்னை ரட்சிக்க வந்தார்? அது பாவம் கலக்காத இனம். பாவம் கலக்காத இனம். மிருகத்து பாவம் இனம் ரட்சிக்காது, அது தாழ்ந்த இனம். ஏன்னா மனுஷனை காட்டிலும் கீழே. ஒரு மனிதனை ரட்சிக்க வேண்டும் என்றால் அவனை காட்டில மேன்மையாக இருக்கணும். இப்போ இன்னொரு மனுஷன் என்னை ரட்சிக்கிறான்னா அவன் எனக்கு காட்டில மேன்மை இல்லை. ஏன்னா அவனும் பாவி நானும் பாவி. என்னை ஒருவரை ரட்சிக்க வேண்டும் என்றால் அவங்க பரிசுத்தமாக இருக்கணும், இயேசுவை தவிர. அப்படி யாரையும் நம்ம தேடல பைபிளில். அவர் தான் பரிசுத்தமான கர்த்தர். இவ்வளோ அழகான உடன்படிக்கை பாருங்க, நமக்கும் ஆண்டவருக்கும்.
ஒரு மனுஷனுக்காக ஒரு மனுஷன் மரிச்சா அது பேர் நரபலி சொல்லுவாங்கள்ல. 8 பிள்ளையா? ஆமாம், ஒன்று நரபலி கொடுத்துரு, புதையல் வரும். அது மாதிரி சாமியார்கள் எல்லாரும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அது மாதிரி ஆட்கள்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. யாத்திராம புஸ்தகம் 20:13 ஒருத்தர் வாசிங்க. பொடிஞ்சிடுச்சு. கொலை செய்யாது இருப்பாய். ஒருத்தருக்கு ஒருத்தர் கொலை பண்ண பாவம். இப்படி வச்சுங்க மைண்டில். மிருக ரத்தம் நோ வேல்யூ, மனித ரத்தம் நோ ஹோலி. only Jesus blood is holy. மிருக ரத்தம் மதிப்பில்லாதது, மனித ரத்தம் பரிசுத்தம் இல்லாதது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் பரிசுத்தமானது. அதிலிருந்து எனக்கு உடன்படிக்கை கிடைத்தது. 1 யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 யோவான் 1 7 8 9 ஆளுக்கு ஒரு வசனம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி. ஏன் அந்த ரத்தம் மாத்திரம் என்ன சகல பாவங்களை நீக்குது சொல்லுங்க? அது பாவம் இல்லாதது. ஏன் மனுஷ ரத்தம் என்னை மீட்கல? அது பாவமானது. ஏன் மிருகரத்தை என்னை மீட்கல? அது தாழ்ந்தது. இப்போ எவ்வளவு உயர்ந்தது? உயர்ந்த ரத்தம் என்னை மீட்டு இருப்பதினாலே நானும் அவருக்கு நிகராக உயர்ந்திருக்கிறேன். சொல்லுவோம் கரங்களை தட்டி அல்லேலூயா, என் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி. மிருக ரத்தம் குற்றமறியாதது. யார் ரத்தம் சிந்தினா இந்த மனுஷன் மன்னிக்கப்படுவான் மிருகத்துக்கு தெரியாது. நான் ஆடு, நான் குருவி, நான் மாடு, நான் செம்பரி ஆடு, நான் காட்டுப்புறா, ஏன் ரத்தம் சிந்தினால் இந்த மனுஷன் மன்னிக்கப்படுவான் தெரியாது. மனித ரத்தம் என்னை மீட்கும் என்றால் சரி நிகர். நானும் ஒரே ரத்தம் அவரே ரத்தம், குரூப் மாறலாம். நானும் ஒரே ரத்தம் அவரே ரத்தம், சரி நிகர் பாவம். அந்த ரத்தத்திலையும் பாவம் இருக்கு, யார் ரத்தத்திலையும் பாவம் இருக்கு. ஏன் இயேசு சிந்தினாரு? ஆண் கலக்காத தூய்மையான உயிர்த்தெழுந்த பரிசுத்த ரத்தம். ஆகவே தான் அந்த ரத்தம் என்னை மீட்க வந்தது. சாபமான மனிதன் நான், மற்ற மனிதன் சாபத்தை போக்க முடியாது. சாபமான மனிதன் நான் உங்க சாபத்தை பாவத்தை போக்க முடியாது. சாபம் பாவம் இல்லாத மற்றவர்களின் சாபத்தை போக்க வாணாலெல்லாம் பலி செலுத்தி மனுஷன் தோத்து போயிட்டான். மனிதனின் கர்த்தர் கண்ணோக்கினார். நிறுத்து, நான் வரேன், உன்னுடைய பலியெல்லாம் நிறுத்து. இனிமேல் ஆடை கொல்லாத, மாடை கொல்லாத, கொன்று சாப்பிட்டுக்கோ, பாவத்துக்காக கொல்லாத, நான் வருகிறேன். தேவன் ஆதாமுக்கு பிறகு மனிதர்களை உண்டாக்கினார், சந்ததிகளை உண்டாக்கினார். அவங்க மேலே இரக்கத்தை காமிச்சாரு. அவங்களுக்காக வேத புத்தகத்தை கொடுத்தாரு. ஆசாரியனை அமிச்சாரு, ஊழியனை அமிச்சாரு. பாவம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. முடிவு கட்டணும்னு நினச்சாரு. மனுஷனா பூமியிலே வந்தார். 33 ஆண்டு காலம் வாழ்ந்தார். 3 ஆண்டுகள் ஊழியம் செய்தார். கொல்கொதா மலை போனார், சிலுவை தூக்குனார், மரிச்சார், ரத்தத்தை சிந்தினார், பாவத்துக்கு முடிவு கட்டினார். இனி அவரை விசுவாசிக்கிறவர்கள் பாவத்தில் இல்லை. பாவம் உலகம் அவரை ஜெயிக்க முடியாது. மரணம் அவரை ஜெயிக்க முடியவில்லை. ஏனென்றால் உடன்படிக்கை உன்னோடும் என்னோடும் பண்ணியிருக்கிறார். அந்த தேவன் தான் உன்னுடைய தேவன், அந்த தேவன் தான் நம்முடைய கர்த்தர். அந்த ரத்தம் தான் என்னோடு இருக்கிறது. உடன்படிக்கை நினைத்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் அது இன்னும் பேசும், இன்னும் வேலை செய்யும். அது மனிதர்களால் பண்ணப்பட்ட உடன்படிக்கை அல்ல, மிருகத்தால் பண்ணப்பட்ட உடன்படிக்கை அல்ல. சர்வ வல்லவராக இருக்கிற தேவாதி தேவனும் கர்த்தரும் வானத்தை பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லவரால் பண்ணப்பட்ட உடன்படிக்கை. நீயும் நானும் உடன்படிக்கையின் பிள்ளைகளாக இருக்கிறோம். கரங்களை தட்டி சொல்லுவோம் அல்லேலூயா. அந்த ரத்தம், அந்த உடன்படிக்கை என் மீது இருப்பதற்காய் ஸ்தோத்திரம்.